தமிழ் டப்பிங்கில இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற மலையாள படமான லோகா படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பெங்களூருக்கு வர கதாநாயகி சந்திரா அங்க இருக்க ஒரு காஃபி ஷாப்ல நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க இருக்கிற வீட்டுக்கு எதிர் வீட்ல தான் நஸ்லியன் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, ஊர சுத்துறது அப்படின்னு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு கல்யாணிய பார்த்த உடனே கண்டவுடன் காதல்னு அட்ராக்ட் ஆகிறாரு. அதே சமயம் ஊருக்குள்ள நெறைய பேர் காணாம போறாங்க. அவங்கலாம் எங்க? இத பண்றது யாரு? அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிட்டு இருக்காங்க. அதுக்கு உடல் உறுப்பு திருட்டு கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கும்பல சேர்ந்த ஒரு ஆள கல்யாணி ஒரு நாள் மீட் பண்ணும்போது என்ன ஆச்சு? அத தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படம். மின்னல் முரளி படத்துக்கு அப்புறமா மலையாளத்துல வரக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ படம் இது. சூப்பர் ஹீரோயின் படம் இது. ஆனா மின்னல் முரளிய விட பெட்டரான ஸ்டைலிஷான ஆக்ஷன் சீன்ஸ், சூப்பரான எடிட்டிங், கலர்ஃபுல்லான லைட்டிங், பெட்டரான சூப்பர் ஹீரோ லுக் அப்படின்னு மார்வல் படம் மாதிரியே பிளான் பண்ணி அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. என்ன இவங்க பண்ணியிருக்கிற நியான் லைட்டிங் மட்டும் சிலருக்கு கண்ணை உறுத்தலாம். பிஜிஎம் அண்ட் மியூசிக் குறிப்பிட்டு சொல்லும்படியே இல்லைனாலும் படத்துக்கு தேவையானதை சரியா பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃப்ளாஷ்பேக் சீனில் வர அந்த பிஜிஎம் இந்த படத்துக்கான தரமான ட்ரேட்மார்க். கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சந்திரா கேரக்டரோட சூப்பர் பவர்ஸை காட்டுற அந்த இடம் கிராஃபிக்ஸில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கக்கூடிய உலகம், அவங்களுக்கான ஃப்ளாஷ்பேக், அதை தொடர்ந்து காட்டக்கூடிய மற்ற சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு ஃபேண்டஸியாக இவங்க சொன்ன விஷயங்கள் மாதிரியே கல்யாணிக்கும் நஸ்லியனுக்குமான முதல் சந்திப்பு, நஸ்லியனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பண்ணக்கூடிய காமெடி, ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணி நஸ்லியனை காப்பாற்றுற இடம் அப்படின்னு மற்ற விஷயங்களையும் நல்லாவே எழுதி அதை ஸ்க்ரீனில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நஸ்லியன் பண்ணக்கூடிய காமெடி காட்சிகள் எல்லாமே தியேட்டரில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கல்யாணி பிரியதர்ஷனுக்கு இது ஒரு லைஃப் டைம் ரோல். அவங்கள செம்ம க்யூட்டாக காமிச்சிருக்காங்க. ஒண்டர் உமன் படத்தை கேல் கடாட்காகவே பார்த்த மாதிரி இவங்களுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்கள அழகாக காட்டியிருக்காங்க. நஸ்லின் சொல்லவே வேணாம், சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். வில்லனா சாண்டி மாஸ்டர், கரப்டான போலீஸாக வராரு. வில்லனை பவர்ஃபுல்லாக காட்டுறதுக்காகவே இவர் ஹீரோயினை தூக்கி போட்டு அடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் வருது. ஆனால் ஹீரோயினை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு சூப்பர் பவர்ஸ் கம்மி தான். படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ட்விஸ்ட்டை மட்டுமே நம்பி பெரிய லென்த்தான படத்தை எடுத்துட்டாங்க. ஒரு சில இடங்களில் போர் அடிக்குது. கதை ஆரம்பித்து 10-15 நிமிஷம் நகரவே இல்லை. சொல்லப்போனால் எமோஷனல் கனெக்ட் சுத்தமாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. படத்தோட ஆரம்பத்தில் சொன்ன அந்த உடல் உறுப்பு திருட்டு மேட்டரை மறந்து போய் ஹீரோயின் பின்னாடியே கதை போயிட்டுருக்கு. போலீஸ் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத நமக்கு சொல்லவே இல்லை. மின்னல் முரளியை விட பட்ஜெட்லேயும் மேக்கிங்லேயும் கலக்கியிருந்தாலும் ஸ்டோரியிலையும் எமோஷனல் கனெக்ட்லேயும் இந்த டீம் மின்னல் முரளியை டச் பண்ண முடியல. ஸ்டில் இது ஒரு சூப்பரான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டரில் பார்க்க ஒர்த்தான படம் தான் இது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். படத்தில் சர்ப்ரைஸ் கேமியோ, போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் கேமியோஸ் சர்ப்ரைஸாக இருந்தாலும் அவங்களுக்கான கதை படத்தில் இல்லை. மார்வல் அண்ட் டிசி யூனிவர்ஸ் மாதிரியே இந்த படத்தையும் தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்கள் வரப்போகுது. அதனால் படத்தை பார்த்து வச்சுக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். படத்தில் ஆபாச காட்சிகள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்க முடியாது. இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இன்றைக்கி தியேட்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.